வெல்கம் டு சாயனு கிரியேஷன். நவம்பர், டிசம்பர், ஜான்வரி டார்மன்சி பீரியட் முடிஞ்சு திரும்பவும் லில்லி எல்லார் வீட்லேயும் பூக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த செடியுமே டார்மன்சிக்கு போகலை, எல்லாமே பூத்துட்டு தான் இருக்குது. கண்டினியூஸாக ப்ளூம் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா நான் டைரெக்டாக பாட் பண்ணியிருக்கேன். பாட் இன் பாட் மெத்தடில் நான் பாட் பண்ணவே இல்லை. இப்போ நீங்கள் செடி வாங்கும்போது ஃப்ளவரிங் பிளான்ட் வாங்கினாலும் டியூபர் பிளான்ட் வாங்கினாலும் இமீடியட்டாக பாட் பண்ணிங்கன்னா அது ஒரு வித்தின் 30 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பூக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் இந்த மாதிரி டியூபர் வாங்கும்போது உங்களுக்கு இமீடியட்டாக பாட் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வேர் இருக்காது. உங்களுக்கு சின்ன சின்ன இலைகள் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸ்ப்ரவுட்டாக வாங்கும்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு டார்க் பிளேஸில் வச்சிங்கன்னா வேரும் வந்துடும், ஃப்ளோட்டிங் லீஃபும் வந்துடும். அதுக்கப்புறமா பாட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கு நிறைய ஸ்ப்ரவுட் இருக்குது. இதையெல்லாம் நான் ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு அடைக்க முடியாது. அதனால் நான் இந்த ஒரு சின்ன ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அதுலேயும் குயிக்காக வரல. சரி, ஒரு பக்கெட்டில் பெரிய பக்கெட்டில் போட்டுடலான்னு சொல்லி நேற்று இந்த ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய பக்கெட்டுக்குள்ளே இதை தூக்கி அப்படியே வச்சு தண்ணியை ஃபில் பண்ணி விட்டுட்டேன். கிட்டத்தட்ட அது ஒரு 1.5 அடி உயரம் இருக்கிற பக்கெட்டில், பெயிண்ட் பக்கெட்டில் போட்டு விட்டுட்டேன். அது 2 நாள்லேயே லீஃப் எல்லாம் மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிது, வேரும் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது. சரி, இந்த மெத்தட் இதை விட ஈஸியாக இருக்குது, இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுவீங்களேன்னு தான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஒரே ஒரு 2 டேஸில் எவ்வளோ லீவ்ஸ் வந்திருக்கு, அது எவ்வளோ ஹைட்டில் ஃப்ளோட் ஆகுது, வேரும் குட்டி குட்டியாக எவ்வளோ வேர் வந்திருக்கு. இன்னொரு 1 வீக் போனால் இதை நான் ரீபாட் பண்ணிக்கலாம். இதில் 4-5 செடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.